Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் பத்தின அப்ளிகேஷன், லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது தமிழ்நாட்டில் எத்தனை டைப் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குன்னு, அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் காலேஜஸ்க்கெல்லாம் யார் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு, அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரிகளில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மெடிக்கல் காலேஜஸில் சீட்டை நம்ம ஆல் இந்தியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டான்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஆல் இந்தியா கோட்டாக்கான கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுற அத்தாரிட்டி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, அதாவது எம்சிசின்னு சொல்லுவோம். இந்த ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கில் எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்து ஸ்டேட் கோட்டாக்கான கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுற அத்தாரிட்டி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறும். தமிழ்நாடுக்கு ஸ்டேட் கோட்டாக்கான கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுற அத்தாரிட்டி யார் அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் கவர்மெண்ட் கோட்டா சீட் இருக்கும், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் இருக்கும். கவர்மெண்ட் கோட்டா சீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாணவர்கள் மட்டும்தான் எலிஜிபிள். அதாவது தமிழ்நாடு சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்க முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எனி ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பார்ட்டிசிபேட். அதாவது கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net இந்த வெப்சைட்டில் தான் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும். அதாவது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு mcc.nic.in இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net இந்த வெப்சைட்டில் கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். தமிழ்நாடு ஸ்டேட் மாணவர்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net இதில் தான் அப்ளை பண்ணணும். ஆல் இந்தியா கோட்டாவுக்கு எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்போது ஒரு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டேட் கோட்டாவிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆல் இந்தியா கோட்டாவிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ 2 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது த்ரூ அவுட் இந்தியா, அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸும் இந்த ஆல் இண்டியா கோட்டா மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. அதாவது எல்லா ஸ்டேட்டோட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 15% ஆஃப் த சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு, ரிமைனிங் 85% ஆஃப் த சீட்ஸ் ஸ்டேட் கோட்டா மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறவங்க எம்சிசி எந்த சீட்ஸ் எல்லாம் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோடைய 15% ஆஃப் த சீட்ஸ், அதுக்கப்புறம் எய்ம்ஸ், ஜிப்மர், அதாவது புதுச்சேரி, காரைக்காலில் இருக்கிற ஜிப்மரோட 100% ஆஃப் த சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா, அதாவது எம்சிசி வெப்சைட் மூலமாக தான் நம்ம ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸோடைய 100% ஆஃப் த சீட்ஸும், டீம்டு யூனிவர்சிட்டியோட 100% ஆஃப் சீட்ஸும் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் ப்ளஸ் ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் KK நகர் சென்னையில் இருக்குது. இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான 85% ஆஃப் த சீட்ஸ் ஸ்டேட் கோட்டாவுக்கு தான், 15% ஆஃப் த சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு. இந்த 85% ஆஃப் த சீட்ஸ் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டாவில் தமிழ்நாடு சேர்ந்த மாணவர்கள் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். தமிழ்நாட்டில் ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா, அதாவது ஸ்டேட் கோட்டா சீட்லேயும் நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோடைய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு தமிழ்நாடு மாணவர்கள் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்து மைனாரிட்டி கோட்டா சீட்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, இந்த மைனாரிட்டி கோட்டா சீட்ஸ்க்கெலாம் தமிழக மாணவர்கள் மட்டும்தான் வித் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த மைனாரிட்டி கோட்டா சீட்ஸ்க்கு எலிஜிபிள், அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
இப்போது இந்த மெடிக்கல் காலேஜஸ்லலாம் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னா 18,073. நான் இதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எந்தெந்த இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது எம்பிபிஎஸ் கோர்ஸ்க்கு 1 இயர்க்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 6,000, ஸ்பெஷல் ஃபீ இது இன்க்ளூடிங் மெடிக்கல் எக்ஸாம் ஃபீயும் சேர்த்து 2,000 ரூபாய், காஷன் டெபாசிட் 1000, லைப்ரரி ஃபீ 1000, யூனிவர்சிட்டி ஃபீ வந்து 7,473, எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸ்க்கு 300, ரெட் கிராஸ்க்கு 100, மிஸ்சலனஸ் ஃபீ அதாவது இதர செலவினங்களுக்கு 100 ரூபாய், ஃப்ளாக் டேக்கு 100 ரூபாய். அப்போ டோட்டலாக 18,073 ரூபாய். அதாவது ஒரு வருஷத்துக்கு எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்து 18,073 ரூபாய். இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் அதெல்லாமும் தனியாக பே பண்ணணும். கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் அதாவது பிடிஎஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னா டியூஷன் ஃபீ வந்து 4,000, ஸ்பெஷல் ஃபீ இன்க்ளூடிங் மெடிக்கல் எக்ஸாமையும் சேர்த்து 2,000, காஷன் டெபாசிட் 1000, லைப்ரரி ஃபீ 1000, யூனிவர்சிட்டி ஃபீ வந்து 7,473, எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸ்க்கு 300, ரெட் கிராஸ்க்கு 100, மிஸ்சலனஸ் ஃப்ரீ இதர செலவினங்களுக்கு 100, ஃப்ளாக் டேக்கு 100, டோட்டலாக 16,073. பிடிஎஸ் படிக்கிறதுக்கு 1 இயர்க்கு கவர்மெண்ட் காலேஜஸில் கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து 16,073 ரூபாய். இது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு இதெல்லாம் தனியாக வந்துடும். அடுத்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோடைய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் 4.35லேருந்து 4.5 lakhs, அதாவது 4,35,000லேருந்து 4,50,000 வரைக்கும் டியூஷன் ஃபீஸாக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா இதில் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னா 15 lakhs per annum, அதாவது 15 லட்சம் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் என்ஆர்ஐ சீட்ஸ்க்கு வருஷத்துக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 27 lakhs பே பண்ணணும். இப்போது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ ஃபீஸு, என்ஆர்ஐ கோட்டாவுக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்னா 5.4 lakhs, அதாவது 5,40,000 ரூபா இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் சீட்ஸுக்கு பர் ஆனம்க்கு வாங்குவாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு எவ்வளோ பர் ஆனம் பே பண்ணணும் அப்படின்னா 16.2 lakhs, அதாவது 16,20,000 ரூபாய் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு கேண்டிடேட்ஸ் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோட என்ஆர்ஐ சீட்ஸ்க்கு கேண்டிடேட்ஸ் ஒரு வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸாக எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 30 lakhs பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸில் ஸ்டேட் கோட்டாவுக்கு நம்ம எப்படி பே பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நம்ம பே பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா எய்ம்ஸ் காலேஜஸ்க்கும் நம்ம வந்து என்டையர் கோர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 5,000 ப்ளஸ் பே பண்ணணும். ஜிப்மர் காரைக்கால், ஜிப்மர் புதுச்சேரி இங்கே ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா அரௌண்ட் 17,000 பே பண்ணணும். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 18 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கேண்டிடேட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறையா மார்க் வாங்குங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்ல காலேஜஸில் சீட் கிடைக்கும். நீங்கள் ஃபீஸையும் கம்மியாக பே பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.